உங்க வாழ்க்கையில கூட நடந்திருக்குல்ல, உங்களுக்கு எத்தனையோ தீங்குகள் வந்தது, அந்த ஆண்டவர் பாதுகாத்தார்ல, இன்னும் காத்து கொள்வார். இப்ப ஏன் பயப்படுறீங்க? ஏதோ ஒரு சூழ்நிலை தீங்கு வர்ற மாதிரி தெரியுதா? கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்போது இதுக்கு பயப்படணும். அந்த கர்த்தர் வச்சிருக்கிற வேலி வரைக்கும் தீமை வர்ற மாதிரி தெரியும், பயந்துடாதுங்க, அதோட ஸ்டாப் ஆயிரும். இம்மட்டும் வா, மிஞ்சி வராத, ஸ்டாப் அப்படின்னு ஆண்டவர் நிறுத்திடுவார். அதுக்கு மேல உங்களை நெருங்க முடியாது. தூரத்துல இருந்து பயமுறுத்துவாங்க, சிலர் ஒளிஞ்சிருந்து பயமுறுத்துவாங்க. நேர்ல வர்றதுக்கு பயம், ஒளிஞ்சிருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும். அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில கூட இருக்கிறாங்கல்ல. ஒண்ணு பயந்துடாதுங்க, பயப்படாதுங்க. ஒருத்தர் உங்களுக்கு தீங்கு செய்ய கர்த்தர் விட மாட்டார். அவர் தூதர்களை வைத்து பாதுகாப்பார், உங்களை வேலி அடைத்து பாதுகாப்பார். உங்களுக்காக சிலுவையில் ரத்தத்தையே சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறாரே, தொட விடுவாராம். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அதனால தீங்கு வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படாதுங்க. வியாதி வந்துட்டு அப்படி ஆயிருமோ அப்படின்னு நினைக்காங்க. இந்த வியாதியை சுகமாக்கிடுவாரு, பிரச்சனையை மாத்திடுவார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை நீர் பாதுகாப்பீர். இந்த பிள்ளைகளுக்கு எந்த தீங்கா இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அது விலகி போகட்டும். ஆமேன், ஆமேன்.